ஒரு குடிசையில் மழை துளிகள் சொட்டி கொண்டிருந்தன. கூரை இடிந்த நிலையில் உள்ளது. அந்த வீட்டினுள் சுதாமா. அவனிடம் உண்ண உணவு கூட இல்லை. அவன் மனைவி கூறினாள், கண்ணனை சந்திக்க செல்கிறாயா? வெறுங்கையுடன் செல்லாதே. அந்த வீட்டில் இருந்தது ஒன்றே ஒன்று, ஒரு வாழை இலை. அந்த இலையில் சிறிதளவு அவல். சுதாமா அந்த இலையை மடித்து கவனமாக கட்டிக்கொண்டான். இது போதுமா? அவனின் உள்ளம் வெட்கத்தில் தகித்தது. அவன் துவாரகை நோக்கி புறப்பட்டான். அரண்மனை வாயிலில் சுதாமா நுழைந்தான். காவலர்கள் நிற்க கண்ணன் சுதாமா என்று ஓடி வந்தான். அவனை ஒரு அரசனாய் அல்ல, ஒரு நண்பனாய் அவனை தழுவிக்கொண்டான். என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டான். சுதாமா ஒன்றும் பேசவில்லை. கண்ணன் அந்த மடிக்கப்பட்ட இலையை பார்த்தான். அதை மெதுவாக திறந்தான். பழைய ஒரு வாழை இலை, அதில் சில அவல். கண்ணன் அந்த இலையிலிருந்து ஒரு பிடி எடுத்து உண்டான். அவன் கண்களில் நீர் பெருகியது. கிருஷ்ணன் மென்மையாக, சுதாமா, தங்கத்தட்டில் உண்டதை விட இந்த இலையில் உண்ட உணவே என் உள்ளத்திற்கு நிறைவு தந்தது என்று கூறினான். சுதாமா எதையும் வேண்டவில்லை. அவன் அமைதியாக திரும்பினான். அவன் குடிசை இருந்த இடத்தில் ஒரு அரண்மனை எழுந்திருந்தது. ஆனால் சுதாமா கூறினான், நான் சிறிது அவளையே கொண்டு சென்றேன். அவன் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டான். அந்த நொடியில் என் வாழ்க்கை நிறைவடைந்தது. நான் வாய்மொழியாக எதையும் வேண்டவில்லை. ஆனால் என் துன்பத்தை நீ அறிந்தே அருள் புரிந்தாய். நீ என் வாழ்வில் நுழைந்ததற்கு நான் எத்தகைய தவம் செய்தேனோ நண்பா என்று எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினான்.